நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தார்கள். ஆனாலும் கனகாவின் அம்மா இன்னும் ஒரு நம்பிக்கையுடன் எப்படியாவது இந்த திருமணம் நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். தன் மகள் ஏற்கனவே பல கஷ்டங்களை சந்தித்திருப்பதால் இனிமேல் அவளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருந்தது. முத்துவும் மீனாவும் அந்த சூழ்நிலையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கனகாவின் அம்மா மனோஜை நல்லவன் என்று நம்புவது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. ஏனெனில் உண்மையில் மனோஜின் நோக்கம் காதலோ குடும்பமோ அல்ல, பணம் மட்டுமே என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மீனா, ஒரு பெண்ணின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அந்த வாழ்க்கையை யாரிடம் ஒப்படைக்கிறோம் என்பது முக்கியம் என்று மெதுவாக கூறினார். அந்த வார்த்தைகள் முத்துவின் மனதில் ஒரு யோசனையை உருவாக்கின. மனோஜின் உண்மையான முகத்தை அவனே வெளிப்படுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். முத்து தனது திட்டத்தை கனகாவின் அம்மாவிடம் தனியாக விளக்கினார். ஆரம்பத்தில் அவர் தயங்கினாலும் முத்துவின் நேர்மையை நம்பியதால் இறுதியில் சம்மதித்தார். ஒருவரின் குணத்தை தெரிந்து கொள்ள அவருக்கு பிடித்ததை முன் வைத்து பார்க்க வேண்டும் என்ற முத்துவின் வார்த்தைகள் அவருக்கு புரிந்தது. அதன் பிறகு அவர் மீண்டும் அனைவரிடமும் வந்து திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்று அறிவித்தார். இதைக் கேட்ட மனோஜ் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தான். எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் உண்மையில் அவனுக்காக மிகப்பெரிய சோதனை காத்திருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கனகாவின் அம்மா மனோஜை அழைத்து பேசினார். உன் குடும்பத்தாருடன் பேசிவிட்டேன், அனைவரும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் என்று அவர் கூறியபோது மனோஜின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அடுத்ததாக அவர் சொன்ன விஷயம் மனோஜின் இதயத் துடிப்பை அதிகரித்தது. திருமணத்திற்கு பிறகு உடனே 5 லட்சம் ரூபாயை ரோகிணியிடம் கொடுத்துவிடு, அதன் பிறகு திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்துவிடலாம் என்று அவர் கூறினார். அந்த வார்த்தைகள் மனோஜுக்கு மின்னல் தாக்கியது போல இருந்தது. திருமணம் முடிந்ததும் எளிதாக விலகலாம் என்று நினைத்த அவனுக்கு இப்போது சட்டபூர்வமான பொறுப்புகள் முன் நிற்கத் தொடங்கின. மனோஜ் உடனே காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தான். இப்போதே பதிவு திருமணம் தேவையா, பிறகு செய்யலாம் அல்லவா என்று தயக்கத்துடன் கேட்டான். ஆனால் கனகாவின் அம்மா அதற்கு சம்மதிக்கவில்லை. உண்மையாக என் மகளை நேசிக்கிறாய் என்றால் இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று நேரடியாக கேட்டார். அந்த கேள்விக்கு மனோஜால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் கண்களில் தெரிந்த குழப்பத்தை பார்த்த அனைவருக்கும் அவனது உண்மையான நோக்கம் புரிய ஆரம்பித்தது. குறிப்பாக முத்து அமைதியாக நின்று அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தபடி மனோஜ் தனது வலையில் சிக்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சொத்து பற்றிய விஷயம் மீண்டும் பேசப்பட்டது. கனகாவின் அம்மா திருமணத்திற்கு பிறகு அனைத்து சொத்துக்களும் மகளின் பெயரில் இருக்கும் என்று கூறினார். ஆனால் அதே நேரத்தில் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் சொத்துக்கள் முழுமையாக திரும்ப கிடைப்பதற்கு இன்னும் காலமாகலாம் என்றும் குறிப்பிட்டார். இதை கேட்டதும் மனோஜின் முகம் மாறியது. இதுவரை அவன் மனதில் இருந்த ஒரே ஆசை அந்த சொத்துதான். அது உறுதியில்லாதது என்று தெரிந்ததும் அவனது ஆர்வம் முழுவதுமாக குறைந்து போனது. அந்த மாற்றத்தை அங்கிருந்த அனைவரும் கவனித்தார்கள். மனோஜின் மனதில் வேகமாக கணக்குகள் ஓடின. சொத்து கிடைக்காமல் போனால் இந்த திருமணத்தில் தனக்கு எந்த லாபமும் இல்லை என்று அவன் நினைத்தான். கனகாவை உண்மையாக நேசித்திருந்தால் அவன் இப்படி யோசித்திருக்க மாட்டான். ஆனால் அவன் எண்ணங்கள் அனைத்தும் பணத்தை சுற்றியே இருந்தன. அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் லாப நஷ்ட கணக்கில் பார்க்க ஆரம்பித்தான். முத்துவின் திட்டம் வெற்றியடையப் போகிறது என்பதை அப்போது அனைவரும் உணர்ந்தார்கள். இறுதியாக கனகாவின் அம்மா திருமண மேடைக்கு வரும்படி அழைத்தபோது மனோஜ் திடீரென மாலையை கழற்றி கீழே போட்டான். அந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.